ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.34. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 மற்றும் முதல் 13 உறுப்புகளின் கூடுதல் 234 எனில் கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் மற்றும் முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க. ஸோ பொது வித்தியாசம் மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானா போதாது, நமக்கு வந்து முதல் உறுப்பும் தேவை. ஏன் அப்படின்னா 21 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவும் பொது வித்தியாசமும் தேவை இல்லையா? ஸோ அதனால் இப்போ ஏவையும் நம்ம இதில் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். சரி, ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனையாவது உறுப்பு? 13வது உறுப்பு. T13 ஈக்குவல் டு 3. இதுக்கு என்ன அர்த்தம்னா 13வது உறுப்பு 3 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு நிமிஷம், கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி எழுதிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே இடத்துலையே போட்டுக்கலாம். அங்கே பாருங்களேன், 13வது உறுப்பு ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 13 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா 234. S13 ஈக்குவல் டு 234 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேள்வி இவ்வளோ தான் அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ். இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம கணக்கை ப்ரொசீட் பண்ணணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது T13 ஈக்குவல் டு 3 சொல்லியிருக்காங்க. அப்போ TN ஈக்குவல் டு நம்மள்ட்ட ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ அந்த ஃபார்முலா தான் ஏதாவது அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி தான் அந்த கணக்காக நகர்த்தியே ஆகணும், வேறு வழி இல்லை. TN ஈக்குவல் டு A ப்ளஸ் n-1 இன்ட்டு D அப்படின்னு சொல்லிக்கலாமா? இப்போது இங்கே என்ன இருக்குது? T13 இருக்குது. ஸோ அந்த எண்ணுக்கு பதிலாக நான் 13 அப்ளை பண்ணுறேன். 13 அப்ளை பண்ண என்ன வரும்? ஏ வேல்யூ தெரியாது, அப்படியே இருக்கும். ப்ளஸ்ஸு 13ல் இங்கே பாருங்கள், 13 மைனஸ் 1, 13ல் 1 போச்சுன்னா 12 D. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இந்த பக்கமும் பாருங்களேன். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, நமக்கு SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2A ப்ளஸ் n-1 இன்ட்டு D. இந்த ஃபார்முலா தான் தெரியும். கரெக்டுங்களா? இப்போது இதுக்கும் அதே மாதிரி தான். S13 தானே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ S13 அப்ளை பண்ணால் n/2 இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக 13 போட்டுக்கலாமா? ஏன்னா என்ன தானே 13 13/2 இன்ட்டு 2 இன்ட்டு A ப்ளஸ் 12 D. கரெக்டுங்களா? இப்போது இந்த ஸ்டெப்புக்குள்ளே 2 காமனாக இருக்குது. அந்த 2 காமனாக வெளில எடுத்தோம்னா வெளில இருக்கிற பகுதியில் இருக்கிற 2ஓட அதை கேன்சல் பண்ணிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிறது நல்லது. ஸோ 13/2 இன்ட்டு 2. இப்போது இதுலேருந்து A ப்ளஸ் 6D. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிறது 13 இன்ட்டு A ப்ளஸ் 6D. இது வந்து S13. ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸாக நம்மளால் கேதர் பண்ண முடியும் அவங்க கொடுத்துருக்கிற கேள்வியை பொறுத்து. இப்போது பாருங்களேன், இந்த பக்கம் T13 இருக்குது, இந்த பக்கமும் T13 இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதை நான் ஒரு ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கிறேன். பேர் எப்பொழுதுமே ஈக்குவேஷன் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கணக்குக்கலாம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இது 2. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லிருந்து, கரெக்டுங்களா, 2லிருந்து A ப்ளஸ் 12D ஈக்குவல் டு 3 அப்படின்னு டேரெக்டாக எடுத்து சொல்லிடலாம். இதை ஈக்குவேஷன் 3ன்னு பேர் கொடுத்து வச்சுப்போம். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ இதை நம்ம இந்த நம்பர்லாம் கொடுக்காம இதை எடுத்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்தோடனே டக்குன்னு பாருங்கள், ஈக்குவேஷன் 1 மற்றும் 2லிருந்து T13 இப்போ LHS 2 சமமாக இருக்குது, RHS 2 சமமாக இருக்குங்கிற கோட்பாட்டில் நம்ம இதை எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். இங்கேயும் அதே மாதிரி தான். S13க்கு ஈக்குவேஷன் 4 அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஈக்குவேஷன் 5 அப்படின்னு பேர் கொடுக்குறேன். இப்போ அங்கே பாருங்கள், 4 மற்றும் 5லிருந்து என்ன எழுதலாம்? 13A ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 234 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்போ இது என்ன ஏதாவது சுருக்க முடியுமானா சுருக்க முடியும். இந்த 13 பெருக்கல் இருக்குல்ல, அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். ஸோ A ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 234/13 அப்படின்னு எழுதலாமா? இப்போ சுருக்கணும் எவ்வளோ வருது? ஒரு 13 18 234. ஓகேங்களா? அப்போது A ப்ளஸ் 6D ஈக்குவல் டு 18. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் 6ன்னு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏன் ஈக்குவேஷன் பேர் கொடுத்து வச்சுருக்கிறோம்னா, இப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பொது வித்தியாசம்ங்கிறது இந்த D தான், அதே மாதிரி இந்த D தான். இப்போது இந்த ஈக்குவேஷன் 3ஐயும் 4ஐயும் தீர்த்தோம்னா ஒன்று A கிடைக்கும், இல்லை D கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஈக்குவேஷனையும் கழிச்சா போதும். இப்போ பாருங்களேன்,
மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து இப்போ தெரியுதுங்களா எதுக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் நம்பர் கொடுத்தோன்னு ஈஸியாக நம்ம அடுத்து எங்கேருந்து கணக்கு போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். மூணாவது ஈக்குவேஷன்லேருந்து மைனஸ் ஆறாவது ஈக்குவேஷனை கழிக்கிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்களா இப்போ நிறைய ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம பேர் வச்சதுனால அந்த 3 மைனஸ் 6. இப்போ மூணாவது ஈக்குவேஷன் என்ன, a + 12d ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ஆறாவது ஈக்குவேஷன் என்ன, a + 6d ஈக்குவல் டு 18 டிவைடட் பை கழிக்கிறோம். அதனால் கீழே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும், இங்கே என்ன குறி இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைனாக மாறும். மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் ஏவுக்கும் மைனஸ் ஏவுக்கும் கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 12dயில் 6d போச்சுன்னா மீதி 6d. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் 3ல் 18 போச்சுன்னா -15. -15 போட்டாச்சுங்களா? இப்போ d ஈக்குவல் டு -15/6. இதை தான் சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சுருக்கலாம். எதால் சுருக்கலாம், 2 3 6 5 3 15 அப்படின்னு சுருக்கலாம். இப்போ d ஈக்குவல் டு -5/2 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. இதுக்கு மேலே அதை சுருக்க முடியாது, அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்க வேண்டியதான். இப்போ அடுத்தது இந்த டி வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 3 அல்லது 6ல் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? அப்போ நான் அந்த ஈக்குவேஷன் 3லேயே அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், டி ஈக்குவல் டு -5/2 என ஈக்குவேஷன் 3ல் பிரதியிட அப்படின்னு எடுத்து எழுதிடுறோம். பிரதியிட. ஓகேங்களா? இப்போ பிரதியிட்ட என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஈக்குவேஷன் 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். a + 12d ஈக்குவல் டு 3. ஸோ a + 12d -5/2. கரெக்டுங்களா? டியோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன், ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 2 6 2 12 அப்படின்னு கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன வருது, a இங்கே பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே -5 இருக்குது. இங்கே இது +6, இது -5. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பெருக்கி முதல்ல மைனஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 6 5 30 ஈக்குவல் டு அந்தாண்ட 3 இருக்குது, அது அப்படியே இருக்குது. இப்போது a ஈக்குவல் டு 3 + 30. கரெக்டுங்களா? அந்த பக்கம் -30 இருக்குது, அந்த பக்கம் போச்சுன்னா +30 மாறுது. a ஈக்குவல் டு 33. இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏவோட வேல்யூன்னு தெரியும், டியோட வேல்யூன்னு தெரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், கேள்வியில் என்ன கேட்டிருந்தாங்க, முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் காண்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்களேன், இப்போது இதுலேருந்து ஏவோட வேல்யூ 33ன்னு தெரியும், டியோட வேல்யூ -5/2ன்னு தெரியும். அடுத்தது n ஈக்குவல் டு 21 அப்படின்னு தெரியும். கடைசியாக கேட்டிருந்தாங்களா அந்த n. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு d. கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்களேன், Sn என்ன, S21 ஈக்குவல் டு 21/2 இன்ட்டு 2 இன்ட்டு 33. ஏவோட வேல்யூ ஏருக்கு இடத்துல ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அடுத்தது ப்ளஸ்ஸு 21ல் 1 போச்சுன்னா 20 இன்ட்டு டியோட வேல்யூ -5/2. எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதில் என்னென்னலாம் சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஸ்டெப்பில் இதை சுருக்கிடுவோமா, முதல்ல 1 2 2 20 அப்படின்னு சுருக்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 × 33 பெருக்க வேண்டாம். இதுலேருந்து ஒரு 2ஐயும் இதுலேருந்து ஒரு 2ஐயும் காமனாக வெளில எடுத்துரும். ஏன்னா இங்கே பகுதியில் ஒரு 2 இருக்கு இல்லையா, கேன்சல் பண்ணிக்கலாம்ல வச்சு, அதுக்காக. இப்போ பாருங்களேன், 21/2 இன்ட்டு 2. இங்கே பாருங்கள், இந்த 33ஓட பெருக்கிட்டு இருந்த 2 வெளில போயிடுச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். இந்த 10லேருந்து 2 வெளில போயிடுச்சுன்னா மீதி அங்கே 5 தான் இருக்கும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், 33 + 5 இன்ட்டு -5. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இருக்கிற -5 அப்படியே இருக்குது, அவ்வளோதான். இப்போது இந்த 2க்கு 2க்கும் கேன்சல் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கிட்டு போயிட்டே இருக்கும். 21 இன்ட்டு 33 -25. கரெக்டுங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், இந்த மைனஸும் இந்த ப்ளஸும் பெருக்கி மைனஸ் ஆகிடுச்சு. 5 25 ஈக்குவல் டு 21 இன்ட்டு 8. 21 இன்ட்டு 8 பெருக்குனா எவ்வளோ வருது, 168. ஸோ S21 என்ன அர்த்தம், முதல் 21 உறுப்புகளின் கூடுதல் 168. அப்படி ஆன்சரை எடுத்து எழுதிடணும். அவங்க கேட்ட கேள்வி என்னவோ அதுக்கு ஆன்சர் எடுத்து எழுதிடணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் 168 ஆகும், அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சு. தேங்க்யூ.